2 மாநில மாநாடு, பரப்புரை பிரச்சாரங்கள் எப்படி இருக்கு? விஜயோட அந்த வேகம், அவரோட அந்த பயணம் அப்படின்றது தெளிவா இருக்கிறதா பார்க்குறீங்களா? 200% தெளிவா இருக்கு. ஓகே. நீங்க இன்னைக்கு நிலைமைக்கு நீங்க எடுத்துட்டீங்க அப்டின்னா, மக்கள் வந்து ரொம்ப அபரிமிதமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க தலைவர. ம், ம். என்னன்னா, மிகப்பெரிய கேப் தமிழ்நாட்டுல இருக்கு. அதாவது நான் அப்படியே சொன்ன மாரி, நல்ல தலைவர்கள் வந்து இப்ப ரொம்ப பஞ்சமான ஒரு சூழல்ல, ஒரு ம், மிகப்பெரிய தலைவரா ஒருத்தர் உருவெடுத்து வரும்போது, அவர வந்து அரவணைக்கிறதுக்கு மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ம். ஸோ அப்படி ஒரு பெற்ற தலைவரா வந்து தளபதி எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த மாநாட்டோட ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். இந்த 2 மாநாட்டுக்குமே சேர்த்தியே சொல்றேன். ஒரு மாநாடுன்னா, ஒரு கூட்டம் சேர்க்கணும்னா, ஒரு கட்சி என்ன பண்ணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சி கூட ஒரு ரூ. 1,25,00,00,000 ம். நார்மல் ஒரு இதுக்கு செலவு பண்ணாங்க. 2 ஓகே. தொகுதிக்கு சேர்த்துன்னு ஒரு தகவல் என்ட்ட சொன்னாங்க. ஆனா நான் எனக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த மதுரை மாநாட்டுக்கு? இங்க இருந்து ஆமாமா. மக்கள் இங்கேருந்து வந்ததா இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா, நீங்க அங்க ஏற்பாடு குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தீங்கன்னாலும், தொகுதிக்கு 100 வண்டி வருது. ஓகே. எப்படி பார்த்தாலும் ஒரு 7,000, 8,000 பேரு என்னோட மாவட்டத்திலருந்து வந்திருப்பாங்க. ஆ, எனக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்? தெரியலீங்களே எனக்கு. சும்மா சொல்லுங்களேன். லட்சங்கள், சில லட்சங்களா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரூ. 36,000 எனக்கு செலவாச்சு. ஏன் செலவாச்சுன்னா, நான் மாநாட்டுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நான் அங்க இருந்தேன். ம். என்னோட ஹோட்டல் செலவு, என்னோட சாப்பாடு செலவு, என்னோட கார் பெட்ரோல் பங்க். நான் 3 பேர் போயிருந்தோம். எங்களோட கார் பெட்ரோல் செலவு மட்டும் தான். இத தாண்டி எனக்கு எந்த செலவுமே கிடையாது. அது நீங்க தான் அது உங்களோட செலவுகள் மட்டும் தான் நீங்க என் செலவு பார்த்துக்கிட்டீங்க. மட்டும் தான் நான் பார்த்துக்கிட்டேன். மீதி எல்லாரும் அவங்கவங்க இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, நெறைய பேர் என் மேல கோவத்துல இருக்கிறாங்க. ஏன்? அதாவது நான் என்ன பண்ணிட்டேன், வண்டி அதாவது 100 வண்டி மட்டும் புக் பண்ணதுல, பலர் வந்து என்னன்னா, அவங்க பணம் நாங்களும் வரோங்க, எங்களுக்கும் வண்டி வேணும்னாங்க. நான் அங்க இருக்கேன். என்னால புதுசா ஒரு வண்டிய புடிக்க முடியல. நான் அதாவது பணம் குடுத்தே இவன் நம்மள கூட்டு போ மாட்டேங்கிறானேங்கிற கோவத்துல இன்னும் நெறைய பேர் என் மேல இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு எழுச்சியா எந்த கட்சிக்கு இப்படி போயிருப்பாங்க? சரி. சரி எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எனக்கு ஒரே வயசு தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இவ்வளோ வருஷத்துல நம்ம அப்படி ஏதாவது பார்த்துருக்கோமா? இல்ல. இதுவரைக்கும் இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். ஒண்ணு பேரறிஞர் அண்ணாக்கு இருந்திருக்கலாம். ஆ கேப்டன் அவர்களுக்கு இருந்திருக்கு. பெருந்தலைவர் காமராஜருக்கு இருந்திருக்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்திருக்கலாம். புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு இருந்திருக்கலாம். அந்த காலங்கள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்படிதான் மக்கள் வந்து தன்னெழுச்சியா ஒரு ஒரு அரசியல் மாற்றத்துக்காக கிளம்பி வராங்க.